அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். ராஜேஷ் வணக்கம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி எப்போ தொடங்க இருக்கு? இதுக்காக அங்க என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? கனிமொழி வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்தாலும் உலக புகழ் பெற்ற இந்த ஒரு பெயர் சொன்னால் அனைவருக்குமே தெரியும் என்று சொன்னால் அது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. அந்த சிறப்பு மிக்க ஜல்லிக்கட்டு போட்டி இன்றைய தினம் நடைபெறுகிறது. நீங்கள் பார்க்கலாம், காலை 4-5 மணிக்கே ஏராளமான பொதுமக்கள் இங்கே வந்து பார்வையாளர் மாடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விழா நடைபெறுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த போட்டியிலே கலந்து கொள்ளக்கூடிய வீரர்களுக்கான பரிசு பொருட்கள், சிறந்த காளையினுடைய உரிமையாளர்களுக்கு பரிசு பொருட்கள் போன்றவை எல்லாம் வழங்கப்பட இருக்கின்றது. மற்ற 2 இடங்களில் கொடுக்கப்பட்டது போலவே இந்த இடத்திலும் சிறந்த காளையினுடைய உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கார் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது சிறந்த வீரருக்கு கொடுப்பதற்காக. இது தவிர ஏராளமான பரிசுகளும் இன்றைய தினம் வழங்கப்பட இருக்கின்றது. மற்ற அதாவது பாலமேடு, அவனியாபுரம் இப்படி எத்தனையோ இடங்கள் இருந்தாலும், இது தவிர புதுக்கோட்டை உள்ளிட்ட பல இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டாலும் கூட மதுரையினுடைய ஜல்லிக்கட்டுக்கென்று தனி பெயர் உண்டு. அதிலும் குறிப்பாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்று சொன்னால் அதற்கு தனி சிறப்பு உண்டு. எனவே அப்படி சிறப்பு மிக்க உலக புகழ் பெற்ற அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தொடங்கி வைக்க இருப்பதாக விழா குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். மாலையிலே நடைபெறக்கூடிய அந்த பரிசுகளையும் அவர்தான் வழங்க இருக்கிறார். இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியிலே சுமார் 1000 காளைகளும் 500 வீரர்களும் பங்கேற்க இருப்பதாக தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறுவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 10 சுற்றுகள் மொத்தம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் சிறந்த வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த வீரர்கள் இறுதி சுற்றுக்கு அனுப்பப்படுவார்கள். சிறப்பு அழைப்பாளர்கள் போன்றோரெல்லாம் அமர்வதற்காக தனி மாடமும், அதே போல வெளிநாட்டவர்கள் வந்து தங்க பார்ப்பதற்கான ஒரு சிறப்பு மாடமும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற இடங்களுக்கு வெளிநாட்டவர்கள் வருவது போல அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்கு கூடுதலான எண்ணிக்கையிலே வெளிநாட்டவர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அப்படித்தான் வருவார்கள். எனவே அதற்கு ஏற்ப விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய காளைகள் யார் மீது மோதிவிடக் கூடாது, யாருக்கும் எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது என்பதற்காக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு மிக சிறப்பான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அலங்காநல்லூர் உலக புகழ்பெற்ற அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்க இருக்கிறது. மிகுந்த உற்சாகத்தோடு இந்த 2 ஜல்லிக்கட்டு போட்டிகளும் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த உற்சாகத்திற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. ராஜேஷ், நீங்க இணைப்பிலேயே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.